தலைவருடைய 171வது மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போறான்னு ஏற்கனவே அப்டேட் குடுத்துருந்தோம். இப்ப அந்த வகையில தலைவருடைய 171ல யார் யாரெல்லாமே ஆக்டிங் பண்ண போறாங்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே இப்ப போய்க்கிட்டு இருக்கு. சத்யராஜ்ல தொடங்கி ஸ்ருதிஹாசன் வரைக்குமே இந்த மூவில ஆக்டிங் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாரி அப்டேட் போய்க்கிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன், ராகவா லாரன்ஸ், ரன்வீர் சிங்னு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே இந்த மூவில ஆக்டிங் பண்ண போறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. தலைவருடைய 171 சம்மருக்கு மேல ஷூட்டிங் ஆரம்பிக்க போறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல அனிருத்தோட மியூசிக்ல சன் பிக்சர்ல ஒரு பெரிய பட்ஜெட்ல தான் இந்த மூவி ஸ்டார்ட் ஆக போகுது. தலைவருக்காகவே எழுதப்பட்ட ஒரு பெரிய யங்ஸ்டார் மூவி தான் தலைவருடைய 171. ஏப்ரல் 22க்கு இந்த மூவில டைட்டிலையும் ரிலீஸ் பண்றதாவும் ஏற்கனவே அப்டேட் கொடுத்துருந்தாங்க. விக்ரம் மூவி, லியோ மூவி போலவே ஒரு டைட்டில் டீசரை ரிலீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் யார் யாரெல்லாம் ஆக்டிங் பண்ணுறாங்களோ எல்லாருடைய கேரக்டர் முன்னாடியே ரிலீஸ் பண்ணுறதே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. ஏப்ரலுடைய எண்டுக்குள்ளே இந்த மூவியில் யார் யாரெல்லாம் ஆக்டிங் பண்ண போகிறாங்க, எப்போ இந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க, ரிலீஸ் டேட் வரைக்குமே அப்டேட் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் தலைவருடைய 170 வேட்டையன் மூவி ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அக்டோபருடைய 10க்கு இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருக்கா. இது தொடர்ந்து விடாமுயற்சி மூவி அக்டோபருடைய 31க்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருக்கா. ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி விடாமுயற்சி மூவி தீபாவளி ஸ்பெஷலாக தான் ரிலீஸ் ஆக போகுது. இது கூடவே நேரடியாக கங்குவா மூவி ரிலீஸ் ஆக போகுது. இப்போ தலைவர் மூவியில் தொடங்கி தல, சூர்யான்னு இவங்களுடைய மூவிஸ் எல்லாமே அக்டோபர் 10லேருந்து நவம்பர் 10க்குள்ளே தேட்டருக்கு வந்துடுமே. இந்த எல்லா மூவிஸோடைய கன்ஃபார்ம் ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை ஏப்ரலோடைய எண்டுக்குள்ளே கொடுத்துடுவாங்க. கமலோடைய ஆக்டிங்கில் இப்போ தக் லைஃப் மூவியோட ஷூட்டிங் தான் போய்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து இந்த மூவியில் ஒவ்வொரு ஆக்டராக விலகிறது கன்ஃபார்ம் ஆகிட்டு வருது. இதுக்கு முன்னாடியே ஜெயம் ரவி மட்டும் இல்லாமல் துல்கர் சல்மான் அவர்களும் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகி இருந்தது. ஆனால் ரீசெண்டாக இவங்க 2 பேருமே இந்த மூவிலேருந்து விலகிறதும் கன்ஃபார்ம் ஆகி இருந்தது. அதை தொடர்ந்து இப்போ சித்தார்த் அவர்களும் இந்த தக் லைஃப் மூவிலேருந்து விலகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. மணிரத்னமுடைய டைரக்ஷனில் ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கில் ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு ஹிஸ்டாரிக்கலை பேஸ் பண்ணி தான் இந்த மூவி மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் இந்த மூவி தேட்டருக்கு வரும் போல். ஏன்னா இப்போ இந்த மூவியோடைய ஷூட்டிங் எல்லாமே ப்ராசஸில் போய்கிட்டு இருக்கு. பொன்னியின் செல்வன் போல் 2 பக்கமாக இந்த மூவியை தயாரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்டேட்டில் போய்கிட்டு இருக்கா. இந்த மூவிலேருந்து கன்ஃபார்ம் போஸ்டர் மட்டும் இல்லாமல் ஏதாவது வீடியோஸை ரிலீஸ் பண்ணால் தான் தெரியுமே இன்னும் யார் யார் எல்லாமே ஆக்டிங் பண்ணுறாங்க, இந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆகுன்னு. விஷாலோடைய ஆக்டிங்கில் ரத்னா மூவியோடைய ரிலீஸ் டேட்டை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த மூவியோடைய ட்ரைலர் அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துருந்தாங்களே. கரண்ட்டாக அந்த மூவியோடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகியிருக்கா. பயங்கரமான ஒரு ஆக்ஷனோட தான் அந்த ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. ஹரியோடைய டைரக்ஷனில் ஒரு வில்லேஜ் கேங்ஸ்டார் மூவியாக தான் இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஏப்ரல் 26 அரண்மனையுடைய 4வது பக்கத்து கூட நேரடியாக ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. டிஎஸ்பியோட மியூசிக்கில் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் மூவியாக தான் இந்த ரத்னா மூவியை தேட்டரில் பார்க்க போகிறோமே. ஹீரோயினை மெயினாக வச்சு தான் இந்த டோட்டல் மூவியுமே நகர போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லரை பார்க்கும்போது அந்த அளவுக்கு தான் இருந்தது. தமிழ்நாடும் ஆந்திரா பார்டர்லையும் நடக்க போகிற மிகப்பெரிய ஒரு சம்பவம் தான் இந்த டோட்டல் மூவியுமே நினைக்கிறேனே. தமிழ் தெலுங்குன்னு 2 வருஷனில் நேரடியாக தயாராகிருக்க. வர ஏப்ரல் 26க்கு தெரியும் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை தேட்டரில் ஏற்படுத்த போதுன்னு. ஃபயர் மூவியோடைய டப்பிங் ஒர்க் எல்லாமே இப்போ போய்கிட்டு இருக்கிறதா ஒரு சில ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மூவியோடைய டோட்டல் ஷூட்டிங்குமே கம்ப்ளீட் ஆகி இப்போ டப்பிங் ஒர்க் வரைக்குமே வந்துடுச்சு. பேன் இண்டியா வைஸில் ரிலீஸ் பண்ணுறதா பிளான் போடுறாங்களான்னு தெரியல. இன்னும் கன்ஃபார்ம் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே ரிலீஸ் ஆகலையே. வெறும் டப்பிங் ஒர்க் மட்டுமே ஆரம்பிச்சிருக்கிறதா அப்டேட்டிங் கொடுத்துருக்காங்களே. விஷ்ணு மஞ்சாவுடைய ஆக்டிங்கில் கண்ணப்பா மூவியில் இருக்கா இப்போ நியூவான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகியிருக்கு. பிரபாஸும் அக்ஷய்குமாரும் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. இப்போ நியூவாக இந்த மூவியில் இவங்க 2 பேருமே ஜாயினிங் ஆகிறதுக்காக ஒரு சின்ன அப்டேட்டிங் கொடுத்துருக்காங்களே. சிவனுடைய அடியாரான கண்ணப்பனை மெயினாக வச்சு தான் இந்த மூவி மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஏற்கனவே அப்டேட் கொடுத்துருந்தாங்களே. அக்ஷய்குமார் அவர்கள் இந்த மூவியில் விஷ்ணுவாகவும், பிரபாஸ் அவர்கள் இந்த மூவியில் சிவன் கேரக்டரில் ப்ளே பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. இதை தாண்டி இந்த மூவியில் நிறைய ஃபோர்ஸஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. அந்த ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் ஆனால் தான் தெரியும் இந்த மூவியில் யார் யார் எந்தெந்த மாதிரியான கேரக்டர் ஆக்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்படிலாம் இந்த மூவியோடைய டீசர் ட்ரைலர் ரிலீஸ் ஆனால் தான் தெரியுமே. இப்போ ரீசெண்டாக அக்ஷய்குமாரும் பிரபாஸ் அவர்களும் இந்த மூவியில் ஜாயினிங் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தேஜஸ் சஜாவோட ஆக்டிங்கில் அவருடைய நெக்ஸ்ட் மூவியோட அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவிலேருந்து டைட்டில் கிளிப்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. ஏப்ரல் 18க்கு இந்த மூவிலேருந்து டைட்டில் கிளிப்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆக போகுது. ஒரு நல்ல ஆக்ஷன் கலந்த சஸ்பென்ஸ் மூவியாக பேன் இண்டியா வைஸில் இந்த மூவியை தயாராகிட்டு இருக்கு. இப்போ இந்த மூவிலேருந்து டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துட்டாங்க. வர ஏப்ரல் 8க்கு தெரியும் இந்த மூவியோட டைட்டில் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு.